அமைச்சர் திரு மரிய வில்சன் நிறைய குட்டி கதைகள் உதாரணங்கள்லாம் சொன்னார். எங்க அப்பா குடும்பத்தை நடத்துறாரு, எங்க அப்பா நிறைய கடன் வாங்கிடுறாரு, கடனோட குடும்ப நிர்வாகத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னா நீங்க நல்லா நிர்வாகம் பண்ணல அப்படின்னு அந்த பொறுப்பு என்ன வருமா இல்ல எங்க அப்பாவை சொல்லணும்? அப்பா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாரு? கடன் தானே வாங்கி வச்சுட்டு இல்லையே. அப்படின்னா பச்சை போய் நீங்க கொடுத்த வெள்ளை இருக்கிற அதுவும் இருக்குது. 36 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் எங்க வந்துச்சு? நான் இப்போ இப்படி வரேன் சார், நீங்க இதை கேட்டனால உடச்சி பேசுவேன் சார். ரொம்ப நாளா அந்த கதையை விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் குடும்பத்திலே உதாரணமா சொல்லிட்டே ரைட். நானும் குடும்பத்திலிருந்தே எடுக்கிறேன் சார். இப்ப 2021 திமுக அரசு பொறுப்பேற்கின்ற பொழுது அதற்கு முன்பு 10 ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சி விட்டு சென்ற கடன் 4.57 லட்சம் கோடி. அதற்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டும் 37,586 கோடி. 5 வருஷத்துக்கு வட்டி மட்டும் 1,01.88 லட்சம் கோடியை திமுக அரசு செலுத்திருக்கு. அப்ப மீதி எவ்வளவு திமுக அரசு கடன் வாங்கியிருக்கு? 2.85 லட்சம் கோடி. இப்ப நீங்க எங்க இருந்தே போனோம்? நீங்கள் போற்றி புகழ்ந்து போற்றி பாடடி பொண்ணு பாட்டு பாடுறீங்கல்ல, அந்த ஜெயலலிதா ஆட்சி, அதன் பிறகு எடப்பாடியார் ஆட்சி, அதெல்லாம் சேர்த்து சொல்லணும். நீங்க திமுக ஆட்சி மட்டும் வாங்கின கடன் எவ்வளவு? ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடறேன். நல்ல கேள்வி சார். கோவிட் காலத்தை விட வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா நீங்க அதுக்கு வாங்க. கோவிட் காலத்துல நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். நீங்க முத்தமிழ் டாக்டர் கலைஞர் 2011 விட்டுட்டு போகும்போது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன தெரியுமா? 13.12 விழுக்காடு. அதன் பிறகு எவ்வளவு வந்துச்சு? 7.4. ஜெயலலிதா வந்த உடனே கீழே போடுச்சு 7.4, 5.37, 7.6, 4.92, அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறுது 8.24, அப்புறம் 7.15. அப்பெல்லாம் கோவிட் கிடையாது சார், 2020-21 சொல்றேன். அப்புறம் 8.59 போய் 7க்கு போய் 3.25 வரும்போதே கோவிட் கிடையாது. கடைசியா எடப்பாடியார் விட்டு சென்ற போது 0.07 தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம். 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் 7.89 ஆரம்பிச்சு 6.17 கீழே இறங்கி திருப்பி 9.26 போய் 11.19 விழுக்காட்டை விட்டுட்டு போனார். இதை யார் சொன்னா? இன்றைக்கு பேசக்கூடிய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவருடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி டெல்லியில போய் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீராக இருக்கிறது சொன்னாரா இல்லையா? விலையவே உயர்த்தாம புதிய அரசு எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் தானே ஒரு கேள்வி வரும். விலையே உயர்த்தல, வரியே வாங்கலைன்னா எப்படி நிர்வாகம் செய்யும்? கடந்த திமுக அரசு விலையை உயர்த்திருந்தா நீங்க இதே லாஜிக்கை ஒத்துக்கிட்டு இருப்பீங்களா? நீங்க கேட்ட கேள்வியில் இன்னொரு முக்கியமான குடும்பத்தை உதாரணம் வச்சனா நான் சொல்றேன். நம்ம ஒரு சாதாரண குடும்பஸ்தன், ஒரு மளிகை கடை வச்சிருக்கிற, ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிற ஒரு அண்ணாச்சி ஒரு டிவிஎஸ் 50 போய் வாங்க போறார் சார். போய் லோன் போட்டு கேட்காரு, 2 வீலர் லோன். கொடுத்துருவாங்களா? உடனே என்ன கேட்பாங்க சார்? உங்க பேன் கார்டு கொடுங்க. பேன் கார்டு எதுக்கு சார்? சிபில் ஸ்கோர் ஒன்று கேட்குறாங்கல்ல. ஒரு ஹீரோ ஹோண்டா வாங்கணும், ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கணும், ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கணும், ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன, உங்களால் இந்த கடனை கட்ட முடியுமான்னு தெரிஞ்சுதான் வங்கி என்ன செய்யுது? கடன் கொடுக்குது. இதுதான் குடும்பத்தை ஒப்பிட்டதனால சொல்றேன். இதுதான் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாநிலத்துக்கும். ஒரு மாநிலத்துக்கு ரிசர்வ் வங்கி இவ்வளவுதான் கடன் வாங்கலாம், இதுக்கு மேல வாங்கக்கூடாதுன்னு அவங்க அனுமதிக்கிறாங்க. அந்த அளவு எதை வச்சு அனுமதிக்கிறாங்க? அந்த மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி. நீங்க நிதித்துறை செயலாளர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒன்றிய அரசின் வரம்பிற்குள்ளே தான் தமிழ்நாட்டின் கடன் அளவு உள்ளது. டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ என்ன? அதை பேசுங்க. ஒன்றிய அரசு எவ்வளவு அனுமதிச்சிருக்குது? நம்ம என்னத்துல இருக்கிறோம்? டாப் 10 மாநிலத்தில் நம்ம இருக்கிறோமா? கரெக்ட், அது கரெக்ட் இருக்கு. அது ஒரு பாதி குற்றச்சாட்டை மட்டும் இல்ல அப்படி இல்ல சார். கடந்த 60 ஆண்டுகள்ல அரசுகள் வாங்காத இல்லாத வருவாயை கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு உண்டாக்கி இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் வாங்கியிருக்காங்க. 36 லட்சம் கோடி வருவாய் கடந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கடனை வாங்கிட்டு யார் என்ன பண்ணா? எல்லாரும் பாக்கெட்ல வச்சுட்டு போனாங்களா? இல்ல, அவரே அமைச்சரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? தாவேக அமைச்சரே சொல்கிறார், முந்தைய ஆட்சியில் எந்த திட்டத்திற்கும் தேவையில்லாமல் நிதி செலவிட்டதாக எதுவும் கண்டறியப்படவில்லை. எந்த திட்டமும் தேவை இல்லாதது என்று நாங்கள் சொல்லவில்லை. அப்புறம் என்ன சொல்றீங்க? நீங்க மத்திய அரசின் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டின் பங்கு 10வது நிதிக்குழுவில் 6.64% இருந்தது. 16வது நிதிக்குழுவில் அது 4.09% குறைந்து விட்டது. அப்படின்னா மத்திய அரசு வர வேண்டிய பணத்தை தரல. அப்புறம் அவரே சொல்றாரு, எந்த திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு கடன் வாங்கினால் தான் செலவு செய்ய முடியுங்கிறதை அவர் சொல்லிடுறாரு. கடன் வாங்கும் அளவு வரம்புக்குள் இருக்கு மத்திய அரசு. அது கரெக்ட். ஆனா அவங்க எங்க ஒப்பிடுறாங்கன்னா, எங்களால நிர்வாகம் செய்ய தெரியல, எங்களால விட்டுருங்க, நாங்க தெரியாம வாக்குறுதியை கொடுத்துட்டோம் சார். நான் சொல்லிடுறேன் சார், நாங்க நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டோம். 2,500 தரேன்னு சொன்னோம், 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னோம். தமிழ்நாடு முழுக்க அடுத்த நிமிடம் இப்படிதான் பேசினார். அடுத்த நிமிடமே எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம்னு சொன்னோம். பட்டுச்சேலை கொடுக்கப்படும். எப்ப கொடுப்பீங்க? கல்யாணத்துக்கு தாய்மாமன் சீர் கொடுக்கணும். அப்புறம் பிள்ளைங்க பிறந்தா என்ன தங்க மோதிரமா
ஏதோ போடுறீங்க நீங்க, அது எப்போ போடுவீங்க? வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பீங்க, எப்போ கொடுப்பீங்க? 508 வாக்குறுதி 508 வாக்குறுதி என்று எல்லார் மனசுலையும் பதிய வச்சாங்க. இப்ப தாவேகா எத்தனை வாக்குறுதி கொடுத்துன்னு இங்க இருக்கிற அரங்கில் இருக்கிற யாரையா சொல்லுங்க.